having a multiple source of income can be a blessing. ஒரு famous quote ஒன்று இருக்குது, if your salary is a only source of income, then you are a one step away from a poverty. That means நம்ம salary மட்டும் நம்பியிருந்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக எப்போ வேணால் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ passive income ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். If you are a student or working professional, this video is for you. இந்த வீடியோவில் நம்ம 5 source of passive income எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாக, அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் எவ்வளோ நாளில் அதுலேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் திங். there is a literally nothing called passive income. நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் மணி வரணுங்கிறது இம்பாசிபிள். active effort equal to passive income. First source of passive income is content creation. கண்டென்ட் க்ரியேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம மணி மட்டும் ஏர்ன் பண்ண போகிறதில்ல, பீப்புளோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ண போகிறோம், ஆடியன்ஸ் ஏர்ன் பண்ண போகிறோம். இதனால் நான் சொல்ல போகிற ரிமைனிங் 4 மெத்தடில் 3 மெத்தடுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஈஸி பிகாஸ் ஒரு யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோ க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். பட் கெட்டிங் வியூஸ் இஸ் வெரி ஹார்ட் because we need to understand some key points. First one is algorithm எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கணும். செகண்ட் ஒன், ஆடியன்ஸை எப்படி அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அவங்கள அட்டென்ஷனை கேதர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் ஹியூமனோட சைக்காலஜி. ஃபோர்த் ஒன் ஸ்கிரிப்டிங் அண்ட் எடிட்டிங். யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க கொடுக்குற ஒரு க்ரைட்டீரியாவை ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே மணி ஏர்ன் பண்ண முடியும். அந்த க்ரைட்டீரியா என்னென்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வித்தின் 1 இயர். இது லாங் வீடியோஸ்க்கு. ஷார்ட் வீடியோஸ்க்கு 10 மில்லியன் வியூஸ் வித்தின் 90 டேஸ். இதை நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா ஆஃப்டர் தட் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கும் மணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பிராண்ட் ப்ரொமோஷன் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். இது அப்ளிகபிள் ஃபார் போத் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். பிராண்ட் ப்ரொமோஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது அவங்களோட ப்ராடக்ட் இல்லைனா ஒரு அப்ளிகேஷனோட லிங்க்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க ஆடியன்ஸ்க்கு. அவங்க அந்த மூலியமாக அந்த அப்ளிகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலோ ஆர் அவங்க அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ அதிலிருந்து சர்டன் கமிஷன் உங்களுக்கு வரும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஒன் டைம் க்ரியேட் பண்ணுவீங்க, அன்லிமிட்டட் டைம் நம்ம அதை செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இ-புக், சம் நோஷன் டெம்ப்ளேட், இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் டிஜிட்டல் ப்ராடக்ட். சில ரியல் டைம் எக்ஸாம்பிள் தரேன். தியா இவங்க பிஸ்னஸ் புக் கிளப் நோஷன் டெம்ப்ளேட்டை சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீபன், இவங்க மோஷன் கிராஃபிக்ஸோட ஒரு பேக்கேஜை செல் பண்ணுறாங்க. தேர்ட் பர்சன், இவங்க ஃப்ரீலான்சிங் இ-புக்கை செல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டொமைன் பட் ஒரே கான்செப்ட். ஒன் டைம் பில்ட் பண்ணுங்கள், அன்லிமிட்டடைஸ் செல் பண்ணுங்கள். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஈஸி பிகாஸ் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதோ ஒரு இ-புக் க்ரியேட் பண்ணுறதோ இப்போ நவடேஸில் ரொம்பவே ஈஸி தான். பட் அதை செல் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸை போய் சேரும். உங்கள் சுற்றி உள்ள சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை செல் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் அ ஆடியன்ஸ் தென் ஈஸியாகவே நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் ஒன் இஸ் ஆன்லைன் கோர்ஸ். இட் இஸ் சிமிலர் டு டிஜிட்டல் ப்ராடக்ட் பட் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட் கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஈஸி பட் ஆன்லைன் கோர்ஸ் கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஹார்ட். பிகாஸ் ஒரு ஆன்லைன் கோர்ஸை ப்ராப்பராக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இட் மே டேக் 6 months மேபி ஃபியூ இயர்ஸ். பிகாஸ் கோர்ஸுங்கிறது அது டியூரேஷனை பொறுத்து. சில பேர் 1 hour 2 hour கோர்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் 10 hours கோர்ஸும் வச்சுருப்பாங்க. பட் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்கில் இருக்கணும். உங்களோட டொமைனில் உங்களோட நாலேஜை யூனிக் வேல ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை நீங்கள் கோர்ஸாக கொண்டு வந்து யூடெமி ஆர் சம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் போடுறது மூலயமா லாங் டேர்மில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஹார்ட் பட் கெட்டிங் மணி இஸ் ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமையே ஆர்கானிக் வேலையே அது க்ரோவாக ஆரம்பிக்கும்.
இதுக்குமே ஆடியன்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். குவாலிட்டி ஆஃப் த கோர்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் ஒன், இன்வெஸ்டிங். கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஈஸி பிகாஸ் நவடேஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்னா 100 ருபீஸ் ஆர் அதோட மினிமம் ருபீஸ்லேருந்தே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே நம்ம பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்டு அண்ட் சில்வர் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மேபி 5 to 10 years அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் காம்பவுண்டிங் இஸ் டேக்கிங் டைம். பட் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்மில் நமக்கு நல்லாவே இருக்கும். பட் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தான் பொறுத்து தான் நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக வரும். ஸோ நம்மளோட இன்கம் சோர்ஸ் அதிக பண்ண நம்மளோட சேவிங் ஆர் இன்வெஸ்ட் பண்ணுற மணியோட அமௌண்ட்டையும் அதிகம் பண்ணணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் சர்வீஸ் ஆர் ஃப்ரீலான்சிங். இதுவும் கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் வெரி ஹார்ட். நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆர் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்கில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன், எடிட்டிங் ஆர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஸ்கில்லெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்டுக்கு பிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி ஃப்ரீலான்சிங் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னே நாளைக்கே மணி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. நம்ம எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். 1 by 1 லேர்ன் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 yearsல மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன் ஃப்யூச்சர் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, வெக்கேஷனில் இருக்கும்போதும் சரி, நமக்கான மணி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதான் ஒரு கோட் சொல்லுவாங்க, நம்ம மணிக்காக ஒர்க் பண்ணக்கூடாது, மணி நமக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு ரீச் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.